ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய மந்த்லி இன்கம் 20,000. அந்த 20,000 அமௌண்ட்டை வச்சு நான் எப்படி என்னோடய ஃபேமிலியை நான் ரன் பண்ணுறேன், அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிறேன். இந்த அமௌண்ட்டை வச்சு நான் எப்படி என்னோடய ஃபேமிலி ரன் பண்ணுறேன், அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கிறேன், எமர்ஜென்சி அமௌண்ட்டை நான் எப்படி ரன் பண்ணுறேன், அதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய இன்கம் வந்து 20,000. அதில் வந்துட்டு ஃபேமிலி பட்ஜெட்டு, அப்புறம் எக்ஸ்பென்சிவ் அண்ட் சேவிங்ஸு அண்டு ஒரு வருடத்துக்கு உண்டான டார்கெட்டு, இதெல்லாம் வந்து நான் எப்படி இந்த 20,000 அமௌண்ட்டில் நான் வந்து சமாளிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஈஸியாக சமாளிக்கலாம். ஆனால் என்ன, எனக்கு வந்து சொந்த வீடு, அதனால் எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இன்னொரு இன்கம் வந்து பேசிவ் இன்கம் அல்லது வேறு ஏதாவது வேலை பார்த்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ணி தான் ஆகணும். இப்போ எனக்கே இந்த அமௌண்ட்டு பத்தாது தான், இருந்தாலும் நான் வேறு வேலைக்கு போயிட்டு அப்படியே சமாளிக்கிறேன். ஆனால் என்னோடய டார்கெட்டெல்லாம் மந்த்லி இன்கம் மட்டும்தான் வச்சு மேனேஜ் பண்ணுவேன். அதை வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம ஒரு பார்க்கலாம். அதேமாரி இஎம்ஐ லோன் இந்த மாதிரி நான் எது வாங்கினாலுமே சீக்கிரமாக அடைச்சிட்டு வெளியில் வரதான் பார்ப்பேன். அதனால் எனக்கு இஎம்ஐ அதிகமாக இருக்காது. இருந்தாலும் அதையும் நான் சேவிங்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதை வந்து இந்த இயரில் வந்து நான் முடிக்கணும். அந்த மந்தில், அதாவது 6 மந்த், ஒரு 10 மந்த்ஸ் இந்த மாதிரி நான் ஒரு டார்கெட் வச்சு அந்த லோனையும் நான் டக்குன்னு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் வரதெல்லாம் சேவிங்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கணக்கு வச்சுக்குவேன். சரி கேஸ், வாங்க பார்க்கலாம் என்னோடய அமௌண்ட்டை நான் எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி. ஓகே, கிராசரியிலேருந்து ஆரம்பிப்போம். மளிகை செலவு எனக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 2,000. 2,000னா 2,000 ஆகாது, ஒரு 1,800, ஒரு 1,700 இந்த மாதிரி சம்திங்கில் தான் ஆகும். இருந்தாலும் நான் 2,000 அதில் வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருவேன். ஏன்னா 2,000லேயே என்னோடய செலவெல்லாம், என்னோடய ஃபேமிலிக்கு உண்டான செலவெல்லாம் வாங்கி வச்சுருவோம். அதேமாரி சிலிண்ட்ரு, அதுக்கு வந்து 1,000 மந்த்லி கண்டா 1,000 ஒதுக்கி வச்சுருவோம். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு மந்த்து 1,000, செகண்ட் மந்த் 1,000, ஆக மொத்தம் 2,000 ஆச்சு. அந்த 2,000 எதுக்குன்னா, ஒரு ஃபஸ்ட்டு மந்தில் வந்து ரைஸ் வாங்குற மாதிரி இருக்கும், செகண்ட் மந்தில் வந்து சிலிண்டர் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் அது சிலிண்டருக்குன்னு 1,000 அப்படி எடுத்து வச்சிட்டோம்னா அது ரெண்டையும் ஒவ்வொரு மாதத்துக்கு தனித்தனியாக வாங்கிடுவோம். அதேமாதிரி பாலுக்கு வந்து 750 ரூபா, ஒரு 6 லிட்டர் பால் தான் வாங்குவோம். ஒரு நாளைக்கு 25 ரூபா, அப்படின்னா 30 நாளைக்கு 750 ரூபா. அதேமாதிரி மார்க்கெட்டுக்கு, சந்தைக்கு போய் காய்கறிலாம் வாங்கும்போது அதுக்கு ஒரு 250 ரூபா வாரகண்டா போட்டு அதுக்கு ஒரு 1,000 ரூபா தனியாக ஒதுக்கி வச்சுருவோம். அப்புறம் ஸ்நாக்ஸு, பசங்களுக்கு ஸ்நாக்ஸு அண்டு பழம் அந்த மாதிரி வாங்கணும்னா அதுக்கு ஒரு 1,000 ரூபா அப்படி ஒதுக்கி வச்சுருவோம். அதேமாதிரி நான்வெஜ்ஜுக்கு வந்து 1,000 ரூபா தான் எடுத்து வைப்போம். ஏன்னா அதுவே போதுமானது, அதுக்கு மேலே அதிகமாக நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அப்புறம் அதர்ஸ், அதாவது ஃபோன் பில்லு, மற்ற பெட்ரோல் பில்லு, அப்புறம் பஸ்ஸில் பயணம் பண்ணுறது, இந்த மாதிரி சில சம்திங் இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த ஒரு 3,000 எடுத்து வச்சுருவோம். அப்புறம் சேவிங்ஸில் பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸில் வந்துட்டு ஆர்டி ஸ்கீம் தான் போடுவேன். ஆர்டி ஸ்கீமில் வந்து 8,000 ரூபா. ஏன்னா 8,000 போட்டால் தான் நாங்கள் சீக்கிரமாக கொஞ்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டை பல்காக ஒரு அமௌண்ட்டை பார்க்க முடியுமில்ல, அதனால தான். அப்புறம் எமர்ஜென்சி வந்து 2,000 ஒதுக்கி வச்சுருவோம். ஏன் 2,000 பசங்களுக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த டோட்டல் அமௌண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 ஆச்சு. இந்த 20,000 சேலரியில் வந்துட்டு நாங்கள் இவ்வளோ பெரிய செலவு பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் கரெக்டாக இருக்கும், எங்கள் ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும், எங்கேயும் மிஸ் ஆகாது. அந்த மாதிரி கரெக்டாக நான் கொண்டு போயிட்டுருக்கேன். எங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து கரெக்டாக இருக்குது. அதேமாரி உங்களுக்கும் இந்த பட்ஜெட் கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த வரைக்கும் பட்ஜெட் போடல அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு தான் நீங்கள் வந்து செலவு பண்ணணும். அப்போ தான் எங்கே மிஸ் பண்ணுறோம், எங்கே நம்ம செலவு அதிகம் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து உங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போட்டால் மட்டும் பத்தாது, அதை கரெக்டாக வந்து கடைபிடிக்கணும். இப்போ வந்துட்டு இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, ஒரு பாலுக்கு வந்து 750 ரூபா நம்ம எடுத்து வைக்கிறோம்னா, அந்த 750 ரூபா வந்து பாலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், டெய்லி 25 ரூபா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு ரூபாயும் கரெக்டாக நம்ம வந்து செலவு பண்ணோம்னா இந்த பட்ஜெட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து கை கொடுக்கும். இப்போ நமக்கு வந்த 20,000 நம்ம எதுக்கு நம்ம பிரித்து வச்சோம், அதாவது கிராசரி, சிலிண்ட்ரு, மில்க்கு, மார்க்கெட்டு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு, நான்வெஜ்ஜு, அதர்ஸ், இதுக்கெல்லாம் கரெக்டாக பிரித்து வச்சோம்ல, அதை வந்து
அதிலிருந்து நம்ம எதுக்கு பிரிக்கணும், அதாவது 30 நாளைக்கு எதுக்கு, 4 வாரத்துக்கு எதுக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சு கரெக்டான முறையில் நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் நம்ம வந்து மாத கடைசியில் நம்ம கையில் பணம் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஒழிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற மந்த்லி கேலண்டர் எடுத்துக்கோங்க. மந்த்லி கேலண்டர் எல்லா வீட்லேயும் இருக்கும். அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அமௌண்ட் வந்து பிரித்தோம்ல, அதாவது இப்போ வந்து நான் ஒரு செவ்வாய்க்கிழமை நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 7, 14, 21, 28 இந்த நாளில் வந்து எங்கள் ஊரில் வந்து சந்தை நாள். அந்த நாளில் வந்து காய்கறி, ஸ்நாக்ஸு அண்டு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்குறேன். அந்த 4 வாரத்துக்கு உண்டான அமௌண்ட்டை நான் வந்து பிரித்து வச்சுருவேன். அது ஒன்றாச்சா. அடுத்து வந்து சண்டே வந்து நம்ம நான்வெஜ் எடுக்க போகணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 5, 12, 19, 26 இதில் வந்து நான்வெஜ்ஜுக்கு உண்டான அமௌண்ட் நான் ₹250 எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோவேன். அது வந்து அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இது வந்து 2வது. 3வது வந்துட்டு டெய்லியும் 31 நாளுக்கு உண்டான அமௌண்ட்டு நம்ம ஒதுக்கி வச்சோம்ல, டெய்லி யூசேஜ் எவ்வளோ அப்படின்ட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சு இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணி கொண்டு வந்தாலே போதும். மாத கடைசியில் நம்ம கையில் பணம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து தவிர்த்துடலாம். அதேமாரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அது வந்து ஒரு ப்ராஃபிட்டில் போய் அமையும். எவ்வளோ இன்கம் வந்து நம்ம சம்பாரித்தாலுமே இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு கொண்டு போனால் நம்மளால் வந்து வேறு லெவலில் கொண்டு போகலாம் நம்ம குடும்பத்தை. அதேமாரி நம்ம சேவிங்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பொறுமையாக கடைபிடிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் நீங்கள் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளால் எங்கெங்கே நம்ம விட்டோம் அப்படின்ட்டு நமக்குள்ளே கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். எங்கே காசு அதிகமாக போச்சு, கம்மியாக போச்சு அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டு இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்தாலே போதும். என்னோட வந்து டார்கெட் எவ்வளோ 1 இயருக்கு என்ன டார்கெட் அப்படின்னா 1 இயர் வந்து 1 லேக் அட்லீஸ்ட் 1 லேக்காக வச்சு நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு டார்கெட் வச்சுருவேன். எப்பயுமே ஆர்டி தான் நான் போடுவேன். ஆர்டி வந்து 7% இன்ட்ரெஸ்ட்டில் 12 மந்த்துக்கு போட்டோம்னா, அதாவது 12 மாதத்துக்கு ₹8000 அப்படின்ட்டு நம்ம போட்டோம்னா ₹99,697 நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து 12 மந்த்துக்கு ஆர்டி முடிஞ்ச வாட்டி நம்ம அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வந்துடும். ஓகே கைஸ், என்னோடய சேவிங்ஸு என்னோடய எக்ஸ்பென்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய பட்ஜெட் பிளானிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், கொஞ்சம் மாற்றலான்ட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதை நான் வந்து என்னன்ட்டு நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். எனக்கு இந்த இன்கம் மட்டும் இல்லை, இன்னொரு சைடு இன்கம் இருக்குது. அதனால தான் இந்த மெயின் இன்கம்மில் என்னோடய ஃபேமிலியை கரெக்டாக நான் ரன் பண்ண முடியுது என்னால். அதனால் நீங்கள் வந்துட்டு பட்ஜெட் போடுங்க, பட் இருந்தாலும் ஒரு இன்கம் ஒன்று கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பாய்.